வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியாக பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம ஐபிஎல்ல 60வது மேட்சான டிசி வெர்சஸ் ஜிடி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மே 18 இரவு 7:30 மணிக்கு நமக்கு அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் நடக்கு. மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கான ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் நீங்க XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம், நீங்க ஈஸியா இந்த ஆப்ல வின் பண்ணலாம். ஸ்மால் லீக்லாம் உங்களுக்கு ப்ளே பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் லெஸ் என்ட்ரி ஃபீஸ் தான். நம்ம சேனல் சார்பா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்கிறோம். டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஐபிஎல் சொன்ன டைம்ல முடியாதனால நம்மளும் கொஞ்சம் அந்த ஐபிஎல் முடிகிற டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கான ப்ரைஸ் நம்ம கண்டிப்பா கொடுத்துருவோம். அண்ட் இன்னைக்கு கூட 2 மேட்ச் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல சாயந்தரம் மேட்ச் அண்ட் நைட்டு மேட்ச் 2 மேட்ச் இருக்கு. இதுல நைட்டு மேட்சான டிசி வெர்சஸ் ஜிடி மேட்சுக்கு 30,000 ரூபாய் ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. பிளஸ் கிராண்ட் லீக் கான்டெஸ்ட், ஸ்மால் லீக் கான்டெஸ்ட், மினி லீக் கான்டெஸ்ட் எல்லாமே இருக்கு. ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். சரி, பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த பிச்சில் பவுண்டரி லைன் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது. ஆஃப் சைட் லெக் சைட்லாம் பாருங்க 63, 67. ஸ்ட்ரைட்லயும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 67 மீட்டர் தான். அதனால இந்த கிரவுண்டுல பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பிச்சா தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த கிரவுண்ட்ல ஒரு 180ல இருந்து ஒரு 200 வரைக்கும் நீங்க ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல இந்த கிரவுண்ட்ல டாஸ் ரொம்ப முக்கியம். டாஸ் மற்ற பிச்சுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, நீங்க பாப்பீங்க. ஸோ பிச்சு ரிப்போர்ட் அதில் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிச்சு ரிப்போர்ட் ஓவராலாக இந்த கிரவுண்ட் எப்படி இருக்கு, அப்படி பிச்சோட பவுண்டரி லைன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பேட்ஸ்மேனுக்கு நல்லா சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட்டாக நடந்த இந்த கிரவுண்டில் ஒரு 4 மேட்ச் நமக்கு நடந்தது. இந்த 4 மேட்ச் ரிசல்ட்டும் நமக்கு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ 4 மேட்ச் ரிசல்ட்டை பார்க்கும்போது நமக்கு கிரவுண்ட்ல ரன்னுக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அதே போல இந்த கிரவுண்ட்ல ஃபாஸ்ட் போலருக்கு எப்போதுமே நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதனால ஃபாஸ்ட் போலருக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் இதுல இன்னொரு இது என்ன அப்படின்னா, இந்த கிரவுண்ட்ல மட்டும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு தான் நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம்லாம் இந்த கிரவுண்ட்ல நடந்த எல்லா மேட்சுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் மட்டும்தான் வின் பண்ணாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பெருசா இந்த கிரவுண்ட்ல ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் கூட எடுத்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, இப்போ டெல்லியில பார்த்தோம் அப்படின்னா டியூப்ளசிஸ் அண்ட் அபிஷேக் போரல் 2 பேரும் தான் ஓப்பனிங் ஆடுறாங்க. டியூப்ளசிஸ் பேட்டிங் இன்னைக்கு டிசி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா டியூப்ளசிஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஏன்னா டியூப்ளசிஸ் செகண்ட் பேட்டிங் வரும்போது கண்டிப்பா ஒரு சேசிங் அப்படின்னா ஒரு 30+ ரன் அடிப்பார். நம்ம போன வருஷம் ஆர்சிபி கூட ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். அவர் அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு நல்ல ஸ்கோர் ஆடி இருக்கிறாரு. அதனால நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் டியூப்ளசிஸை பேட்டிங் செகண்ட் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா. அண்ட் அபிஷேக் போரலை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி செகண்டா இருந்தாலும் சரி நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. நல்ல கன்சிஸ்டன்சியான பிளேயர். ஒரு மேட்ச் அடிச்சு இன்னொரு மேட்ச் அடிக்காம போனோம் அப்படிலாம் கிடையாது. எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியை கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. ஒரு மினிமம் நீங்க ஒரு 30+ ரன் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் அவர் எல்லா மேட்சுமே அந்த ஒரு 30+ அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. அடுத்து கருண் நாயரை இறக்குறாங்களா இல்லையான்னு நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்ன மாதிரியான இது ஏதோ புதுசா ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிச்ச மாதிரி தான் இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் ஊருக்கு போறாங்க, நிறைய பிளேயர்ஸ் வர்றாங்க. ஸோ அதனால புதுசா ஏதோ ஆரம்பிச்ச ஒரு சீசன் போலதான் இருக்கு. கருண் நாயர் விளாண்டார்னா ஓரளவுக்கு உங்க டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டீம் வரைக்கும் உங்களுடைய கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல நம்ம பெருசா ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேஎல் ராகுல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவே பேட்டிங் செகண்ட் பண்ணாரு அப்படின்னா
கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அவரை வச்சு. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணார் அப்படின்னா எந்த ஒரு டார்கெட் ப்ரெஷர் இல்லாம பொறுமையா ஆடி கேஎல் ராகுல் உருட்டினாலும் ஒரு 40+ ரன் அடிச்சிருவாரு ஆல்மோஸ்ட். அதுவே பேட்டிங் செகண்ட் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. நிறைய மேட்ச் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. எஸ்ஆர்ஹெச் கூட, எம்ஐ கூட, கேகேஆர் கூட இந்த மாதிரிலாம் விக்கெட் விட்டுருக்கிறாரு. ஸோ அந்த காரணத்தினால நீங்க கொஞ்சம் கேஎல் ராகுல பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஸ்ட்ராங்கா உங்க டீம்ல ட்ரை பண்ணலாம். அதுவே பேட்டிங் செகண்ட்னா கொஞ்சம் யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. அக்சர் படேல் கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கு அவருக்கு. ஸோ அதுதான் அவருடைய ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். ஏன்னா பேட்டிங்கும் பண்றாரு, பவுலிங்கும் பண்றாரு அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். அண்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஆப்போனன்ட் டீம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் இன்னைக்கு இருக்கிறாங்க. சுக்மன் கில்லு, அதுக்கு அடுத்தபடியா பட்லரு, அதுக்கு அடுத்தபடியா ஷாருக் கானு, இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்லாம் இருக்கிறாங்க. அந்த காரணத்தினால நம்ம வந்து கண்டிப்பா அக்சர் படேல வந்து நம்ம டீம்ல ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அண்டர் வேல்யூடு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். 34, 21, 24, 38, 31, 31, 34 இந்த மாதிரி டீசெண்டான ஸ்கோர் ஆடுவாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி வந்தா ஸ்டப்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா உங்களுடைய டீம்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தபடியா அதிர்ஜோஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் அவரால் பெரிய ஸ்கோர் ஆட முடியல. ஏன்னா அதிகபட்சம் 17வது ஓவர் 18வது ஓவர் தான் உள்ள வர்றாரு. அப்படி வர்ற பிளேயரால ஒரு செஞ்சுரி, ஒரு 50+ ஸ்கோர் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதனால நம்ம பெருசா அவரை வந்து கன்சிடர் பண்ணிக்க வேணாம். விப்ராஜ் முதல்ல நல்லா ஆடினாரு. லாஸ்ட் மேட்ச் கூட பெஞ்சில தான் உட்கார வச்சாங்க. மேபி இன்னைக்கு இந்த கிரவுண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இவர் இன்னைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். அண்ட் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்றதுனால நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா குல்தீப் யாதவ் தொடர்ந்து ஒரு 3 மேட்சா விக்கெட் எடுக்கலாம். அன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கூட மேட்ச் கேன்சல் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த மேட்சும் வந்து அவர் பெருசா ஒன்றும் விக்கெட் எடுக்கிற மாதிரி வந்து பவுலிங் பண்ணல. அண்ட் பாப்போம் நமக்கு எப்படி இந்த மேட்சும் பண்றாரு அப்படின்னு. பட் குல்தீப் யாதவ் அவர் விக்கெட் எடுக்கும் போதெல்லாம் தொடர்ந்து நல்லாவே விக்கெட் எடுத்தாரு. டிசி வின் பண்ணிச்சு. அவர் எப்போ விக்கெட் எடுக்கிறத விட்டாரோ அப்போல இருந்து சரி அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா தோக்கறதுல தான் போயிட்டு இருந்தது. அண்ட் முகேஷ் குமார் இன்னைக்கு விளாடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் நீங்க வந்து முகேஷ் குமார் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். சமீரா இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். மினிமம் 1ல இருந்து நீங்க 2 விக்கெட் வரைக்கும் நீங்க சமீரா கிட்ட இருந்து கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். அண்ட் நட்டு நம்மளுடைய டெத் பவுலர். நம்ம பஞ்சாப் கூட வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாரும் கேவலமா போடும்போது நட்டு மட்டும் கொஞ்சம் நல்ல எக்கனாமிலாம் மெயின்டைன் பண்ணி நல்லாவே பவுலிங் பண்ணாரு. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து நட்ராஜனை வந்து கண்டிப்பா நம்ம டீம்ல வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா அவ்வளவுதான். இதுல வந்து ஸ்டார் விளாடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுனால முஸ்டபிசூர் ரஹ்மானை எடுத்திருக்கிறாங்க. ஸோ முஸ்டபிசூர் ரஹ்மான மொதல் மேட்சே உள்ள இறக்குறாங்களா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அண்ட் குஜராத்ல நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சாய் சுதர்சனா கண்டிப்பா ஸ்மால் லீக்ல பிக் பண்ணி ஆகணும். ஸ்மால் லீக்ல சாய் சுதர்சன் எடுக்காம கிடையவே கிடையாது. நீங்க ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ல ஒரு 8 டீம்ல சாய் சுதர்சனை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுல இவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா எதுவுமே பார்க்க தேவையில்லை. அதே போலதான் சுக்மன் கில்லையும் நீங்க கண்ணை மூடிட்டு உங்களுடைய டீம்ல கன்சிடர் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ஆவரேஜ் வந்து நல்லா ஆடி இருக்கிறாரு. தொடர்ந்து பாருங்க கேகேஆர் கூட, ஆர்ஆர் கூட, எஸ்ஆர்ஹெச் கூட, எம்ஐ கூட சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கோர். அதே போல பட்லர் இப்போ இருப்பாரு, பிளே ஆஃப்ல தான் இருக்க மாட்டாரு. குறிப்பா பட்லரோட பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா நான் பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணா பட்லர் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆனா பட்லர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. ஆனா இந்த சீசன்ல கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. 54, 73, 97 அண்ட் 30ன்னு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. பட் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரியஸோட ஆயிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமா பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து தரமான ஸ்பின் இருக்கு. அக்சர் படேல், குல்தீப் யாதவ்னு. ஸோ பட்லர் வந்து ஸ்பின்னு கிட்ட கொஞ்சம் வீக். ஆனா இருந்தாலும் அந்த டாப் 3 கண்டிப்பா நீங்க எடுத்துதான் ஆகணும். சுதர்சன், கில்லு, பட்லர் இந்த 3 பேரை நீங்க எடுத்துதான் ஆகணும். அண்ட் ரூதர்ஃபோர்டும் ஒரு அண்டர் வேல்யூடு பிளேயர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். டப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வந்து அடிச்சு கொடுத்துருவாரு. ஒரு 10-15 பால் ஃபேஸ் பண்ணிட்டாருன்னா கூட போதும், இந்த ரன் அவரால் ஈஸியா நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் ஷாருக் கான், ராகுல் திவாத்தியா இவங்க 2 பேருமே பெருசா அந்த டீம்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஸோ 10 டீம் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 பேரையும் ஒரு டீம்ல மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணா போதும். எல்லா டீம்லயும் எடுத்து வைக்க தேவையில்லை. ஏன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 3 அது அதிகபட்சம் டாப் 4 ரூதர்ஃபோர்டு வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஷாருக் கான், திவாத்தியாவை விட
அந்த கில்லு, சுதர்சன், பட்லர் இந்த 3 பேரை கன்சிடர் பண்ணுங்க. அதை தாண்டி வேணும்னா ரூதர்ஃபோர்டு, மற்றபடி இவங்களெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்லை. அண்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோர், நான் சொல்லியிருக்கேன் சாய் கிஷோர் வந்து செம பவுலர் இந்த சீசன்ல. கம்பேர் டு ரஷித் கானை விட இந்த சீசன்ல நல்லா பவுல் பண்ணது அப்படின்னா சாய் கிஷோர் தான். ஆனா இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்ததுனால விக்கெட் எடுக்க போனார். லாஸ்ட் எம்ஐ கூட ஓவர் அதிகமா கொடுத்தாங்க, 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அண்ட் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பா இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ரஷித் கான் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அப்படிங்கிறதுனால சாய் கிஷோரா ரஷித் கானா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து ரஷித் கானை தான் டீம்ல செலக்ட் பண்றாங்க. ஏன்னா ரஷித் கானுக்கு திடீர்னு ஒரு பேட்டிங் பேக்கப் வந்துருமோன்னு யோசிக்கிறாங்க எல்லாருமே. ஒருவேளை ஆனா ரஷித் கான் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நீங்க கம்மி பண்ணலாம். செகண்ட்ல தான் அவர் நல்லா பண்ணுவார். ஏன்னா டார்கெட் வந்து ப்ரெஷர்ல போடும்போது விக்கெட் எடுப்பாரு. அண்ட் சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா, இதுல பிரசித் கிருஷ்ணாலாம் மஸ்ட் பிக் ஆப்ஷனுங்க. மினிமம் 1 விக்கெட் கேரண்டி, மேக்சிமம் 2-3 விக்கெட் வரைக்குமே எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர். சிராஜும் அதே போல தான். சிராஜ் வந்து 3 ஓவரை இனிஷியல் அட்டாக் பண்ணிடுறாரு. மினிமம் 1 விக்கெட், மேக்சிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2 பேரையுமே எல்லா டீம்லயுமே கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் அர்ஷத் கான் லாஸ்ட் மேட்ச் வந்தாரு, ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பவுலரா இருக்காரு. மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அதிகபட்சமும் 1 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் ரபடாவா கோட்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலதான் போயிட்டு இருக்கு. ரபடாவும் உள்ள வந்துட்டாரு. ஸோ நம்ம பார்த்தோம், அவங்களுடைய பேஜ்ல பார்க்கும்போது வந்துட்டாரு. பட் யாரை எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. 2 பேருமே நல்ல டீசென்டான விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். 2 பேருமே விளாண்டாலும் 1-2 விக்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சரி, இப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து என்னோட ஸ்மால் லீக் டீம்ல எக்ஸ்பெக்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா சாய் சுதர்சன், கில்லி, ரூதர்ஃபோர்டு, ரஷித் கானே, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், ஜோஸ் பட்லர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பட்லர், ரூதர்ஃபோர்டுக்கு மேல பட்லர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இங்க ஃபேப் டியூப்ளசிஸ், அபிஷேக் போரல், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், நட்ராஜன், சமீரா, இந்த 7 பேருமே டிசி சைட்ல இருந்து ஸ்மால் லீக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நான் பாக்குறது லோ பெர்சன்டேஜ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் பிக்லாம் நான் யாரை பாக்குறேன் அப்படின்னா நட்ராஜன். ஏன்னா ஒரு 10% தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் நல்ல ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். சாய் கிஷோர், எல்லாருமே ரஷித் கானை ட்ரை பண்றாங்க. பட் சாய் கிஷோரை வெறும் 10% செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டப்ஸ் அண்டர் வேல்யூடு பிளேயர், ஒரு 30 ரன் வந்து அடிச்சு கொடுப்பாரு. மேபி ஷாருக் கானை வேணா உங்களுடைய லோ பெர்சன்டேஜ்ல ட்ரை பண்ணலாம். பட் அந்த டாப் 3 நட்டு, சாய் கிஷோர் அண்ட் ஸ்டப்ஸ், இந்த 3 பேரை கண்டிப்பா உங்களுடைய லோ பெர்சன்டேஜ்ல நீங்க எடுக்கலாம். ஸ்மால் லீக் விளாடுறீங்க அப்படின்னா அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல், சுக்மன் கில்லி, சாய் சுதர்சன் அண்ட் ஜோஸ் பட்லர், பட்லரையுமே எல்லாருமே எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 5 பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா எல்லாருமே உங்க ஆப்போனன்ட் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஹெட் விளாண்டாலும் சரி, ஒரு ஹெட் 3 விளாண்டாலும் சரி, ஒரு ஹெட் 4 விளாண்டாலும் சரி, கண்டிப்பா உங்க ஆப்போனன்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. கிராண்ட் லீக்ல என்னுடைய ஆப்ஷனா வந்து நான் பாக்குறது சமீரா, குல்தீப் யாதவ், சாய் கிஷோர், ரூதர்ஃபோர்டு, நட்ராஜன், இந்த 5 பேரையும் நான் இன்னைக்கு கிராண்ட் லீக் விளாடுறேன் அப்படிங்கறதுனால நான் இந்த 5 பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவேன். அதுக்குன்னு இவங்க மட்டும்தான் கிராண்ட் லீக் விளாண்டா கிடையாது. இந்த பிளேயர்ஸ் நான் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கூட கன்சிடர் பண்ணுவேன். அதுக்குன்னு 5 பேரை மட்டும்தான் மாத்தி மாத்தி ட்ரை பண்ண சொல்றேன்னு நினைக்காதீங்க, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல உள்ள பிளேயர். சமீராலாம் வெறும் 10% தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா சமீரா வந்து 10% தான், குல்தீப் யாதவ் 40% தான், சாய் கிஷோர் 15% தான், ரூதர்ஃபோர்டு ஒரு 20%க்குள்ள தான், அண்ட் நட்டு ஒரு 25%க்குள்ள தான். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்க கிராண்ட் லீக்ல கண்டிப்பா எடுக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.